எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு இனிமேல் பொலிட்டிக்கல் ரீதியாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியல. ரீசெண்டாக எல்லாம் பார்த்துருப்பீங்க, ராஜா பேரன் அண்ணாவுக்கும் நெல்சன் அண்ணாவுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனைனா. முக்கியமாக இந்த பதிவு வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று வேணும். என்னவா இருக்கட்டும், ஒரு தாய் வந்து சரி நீங்கள் சொன்ன மாதிரி தெரியாமையே நடந்துருச்சு தாக்குதல், இல்லை அவங்க தாக்கணும்னு போன இடத்துல அவங்களாம் உங்களுக்காங்க ஏதோ நடந்துருச்சு, தெரியாமையே அவங்க மேலே கைப்பட்டுச்சு, கால் பட்டுச்சு, அவங்க அம்மா வந்து காயம் அடைஞ்சிட்டாங்க. என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா தெரியாமல் இப்படி நடந்துருச்சுமா, உங்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு நாங்கள் நினைக்கலமா, தெரியாமல் கைப்பட்டுச்சுமா, கால் பட்டுச்சுமா, மன்னிச்சுக்கோங்கம்மா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோமா, அப்படி தானே சொல்லியிருக்கணும். நம்ம சண்டை போடுறதுலேயே மும்முரமாக இருந்தோமே. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கல்ல லைவ்ல. ஒரு தாய் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு உள்ளேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மாவை தாக்கிட்டாங்கன்னு. உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சரி நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்குவோம், முதல்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற வழியை பார்ப்போம், அப்படி தானே பேசியிருக்கணும். ஆனால் நம்ம சண்டை வளர்க்குறதுலேயே மும்முரமாக இருந்திருக்கோமே. இதுக்கு எப்படி நம்மளால வந்து முட்டு கொடுத்து பேச முடியுது? நான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்களும் எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு கட்சியில் ஸ்டேஜில் ஏறி பேசுகிற அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு பர்சன் ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் ஆகணும். அடுத்தது என்ன சொல்கிறீங்க, ஒரு தரப்பை மட்டும் கேட்டுட்டு பேசாதீங்க, அவங்க தரப்புலேருந்து விளக்கம் வரட்டும் அப்படின்றீங்க. ஓகே, நானும் உங்கள்கிட்ட அதுதான் சொல்கிறேன். ஒரு தரப்பை மட்டும் பார்த்துட்டு நீங்களாம் ஒரு அசம்ஷன் வச்சுட்டு முட்டு கொடுக்காதீங்க. அவங்க தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வரட்டும், கட்சி சார்புலேருந்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தோ இல்லைன்னா ஏதாச்சும் விளக்கம் கொடுத்தோ ஒரு அறிக்கை வரட்டும். அது வரைக்கும் பேசாமல் இருங்க. நீங்களும் மற்ற கட்சிக்காரங்க மாதிரியே இதுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, அவர் கையை அவரே வெட்டிக்கிட்டாரு, அவர் வந்து கிரில்லு கேட்டுக்கு பின்னாடி இருந்தார், எப்படி போய் வெட்ட முடியும்? அருவாலை எடுத்தது அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி அருவாலை எடுக்கல, கிரில்லு கேட்டுக்கு பின்னாடி இருக்கிற போய் எப்படி வெட்ட முடியும்? அவர் கையை வெட்டிக்கிட்டாரு, வெட்டிக்கிட்டு இப்போ வந்து பிரச்சனையை சீரியஸ் ஆக்குறாரு. என்ன வேணா இருக்கட்டும். நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, வீடு தேடி முதல்ல விளக்கம் கேட்க போனதே தப்பு தான். அப்படி போன இடத்துல பஞ்சாயத்தாகி பிரச்சனை ஆகுதுன்னா முதல்ல நம்ம வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படி நடந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதை தாண்டி எல்லாருமே ராஜா பேரன் அண்ணனுக்கும் நெல்சன் அண்ணனுக்கும் இப்படி நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு பூசி மொழிகிட்டு போக பார்க்காங்க. அங்கே ஒரு தாய் தாக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் அங்கே விஷயம். நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம தாயை தாக்கினா நம்ம சும்மா விடுவோமா? அறுத்து எரிஞ்சிட்டு போயிட மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, மனசாட்சியோட யோசிச்சு பேசுங்க. இப்போ இந்த வீடியோ மூலமா எனக்கு எல்லா கட்சியிலேருந்து ஆல்ரெடி பிரச்சனை, இப்போ இந்த வீடியோ மூலமா நாம் தமிழர் கட்சி கூடயும் பிரச்சனை தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்றது கரெக்டா இல்லையாங்கிறது நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிற உண்மையான தொண்டர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு தாயும் நேசிக்கிற மகன்களுக்கும் புரியும்.